மகர ராசி அன்பர்கள் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே யார் மேலேயுமே நம்பிக்கை இல்லாமல் நம்பிக்கை அத்து போய் தனக்குள்ளேயே ஒரு வட்டத்தை குறுக்கி தான் நீங்கள் இந்த நேரம் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க. யார் முகத்துலையுமே விழிக்க பிடிக்கல உங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே. வேலை வேலை விட்டால் வீடு இப்படி தான் உங்கள் வாழ்க்கை போயிட்டு இருக்குது. யாரோடையும் பழகவும் பிடிக்கல, யாரோடையும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நெருக்கும் காட்டும் பிடிக்கல. ஏன்னா குத்தின இடத்துலையே குத்திக்கிட்டே இருக்கிறாங்க உங்களை பொறுத்த வரைக்குமே. பிரச்சனைங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாக தான் போகுது. பிரச்சனை ஒரு கட்டத்தில் சந்திக்க முடியாமல் கொஞ்சம் இந்த நேரம் நீங்கள் ரொம்பவே தடுமாறி தான் போகிறீங்க. ஒரு பிரச்சனை 2 பிரச்சனையாக இருந்தால் சமாளிக்கலாம். அடுத்தடுத்து பிரச்சனையாக இருக்கிறதால இந்த நேரம் வாழ்க்கையை பற்றின ஒரு புரிந்துணர்வு உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு பயம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாங்க. அதுவே இந்த நேரம் நீங்கள் பேசக்கூடிய பேச்சிலுமே கொஞ்சம் பாதிப்புங்கிறது அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா இந்த நேரம் 6ல் குரு இருந்தாலே ஊரெல்லாம் பகன்னு சொல்லுவாங்க. அதனால நீங்கள் சாதாரண பேசினா கூட மற்றவங்க பார்வைக்கு அது எதுவோ கேலி கிண்டல் மாதிரியும் உங்களை இந்த நேரம் ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பு தர மாதிரி தான் கொஞ்சம் பேசிடுறாங்க. அதனாலேயே இந்த நேரம் நீங்கள் அதிகமாக யாருக்கிட்டையும் நெருக்கம் காட்டுறதில்ல. தான் உண்டு வேலை உண்டுன்னு தான் இருக்கிறீங்க. ஆனாலுமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு மகர ராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் இந்த நேரம் பாதிப்புங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துட்டு வருதுன்னு சொல்லலாங்க. எந்த ஒரு சூழ்நிலையும் தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடியங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்க தான். ஆனால் அவங்களுக்கு தன்னம்பிக்கைங்கிறது நேரம் குறைஞ்சிருக்குது. எந்த காரியத்தை எடுத்துக்கிட்டாலும் அது முடியுமா முடியாதாங்கிற ஒரு குழப்பம் வேறு. அதனாலேயே கொஞ்சம் எல்லாருக்கிட்டையும் சிடுன்னு நீங்கள் எரிஞ்சு விழுற மாதிரி தான் இருக்கிறீங்க. அடிக்கடி கோபம் போகிறது, அவ்வளோ சீக்கிரம் ஒரு அமைதியாக முடியல. சின்ன சின்ன விஷயம்தான், ஆனால் அதுக்காக கொஞ்சம் அதிகமாக டென்ஷன் ஆகுறீங்கன்னு சொல்லலாம். அந்த டென்ஷனில் பெரிய பெரிய வார்த்தையை விட்டுட்டு பின்னாடி கொஞ்சம் நீங்கள் சிக்கி தவிக்கிற மாதிரி தான் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அப்படி பார்க்குறப்ப மகர ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் ஒரு சில விஷயத்தை நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அப்படி தொடர்ந்து நீங்கள் வரக்கூடிய 7 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுது, நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை நீங்கள் செய்யணும், இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காண நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். வரக்கூடிய நாட்களில் பரிகாரத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வாரம் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல பார்த்துலாங்க. இந்த நேரம் கொஞ்சம் நீங்கள் விழிப்புணர்ச்சியோடு தான் இருந்தாகணும். ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் கிரகச்சேர்க்கை ஏற்பட்டிருக்கக்கூடிய தன்மைங்கிறது சம்பந்தமில்லாத வீண் பழி சுமத்துவாங்க. ஏற்கனவே அப்படி தான் உறவினர் வகையில் பொறுத்த வரைக்குமே நிறைய மனசாப்பம் சந்திச்சிக்கக்கூடிய சூழ்நிலை. யாருமே வேண்டான்னு ஒதுங்கி நின்னாலுமே இந்த நேரம் உங்கள் மேலே தேவையில்லாத வீண் பழி சுமத்தக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் கவனமாக செயல்பட பாருங்கள். பெரிய முதலீடு எல்லாமே இந்த நேரம் வேண்டாம், அதை செய்யாமல் விடுறது தான் நல்லது. ஒரு படிப்படியான வளர்ச்சி இந்த நேரம் நீங்கள் செய்கிறது நல்லது. உங்கள் சக்திக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அதை இந்த நேரத்தை தொடங்க பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரி சேமிப்பை ஏற்படுத்துன்னு நினைப்பீங்க. சேமிப்பும் கடுமையான உழைப்பு கொடுத்து கொண்டு வந்துடுவீங்க. கையில் காசு தங்க ஆரம்பிச்சிட்டாலே கொஞ்சம் ஏதாவது தோன்றுங்கிறது கொடுக்கும். ஆரோக்கிய தொல்லை கொடுக்கும். இல்லைன்னா குழந்தைகள் வழியில் செலவு ஏற்படுறது, வாழ்க்கை துணை வழியில் செலவு ஏற்படுறது, கொஞ்சம் சேமிப்பு கரைன்னு சொல்லலாம். அதனால் முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரம் நீங்கள் சுப செலவாக மாற்றிக்க பாருங்கள். ரொம்ப முக்கியமாக வாக்குஸ்தானத்தில் பிரச்சனை சந்திக்கக்கூடிய அமைப்பு. நிதானமாக தான் பேசியாகணும். கடுமையான வார்த்தையை எக்காரணத்தை கொண்டு பயன்படுத்துகிறாதீங்க, அது பெரிய பிரச்சனையாக முடிஞ்சிடும். அதே மாதிரி கொஞ்சம் அலைச்சல் கொடுக்கக்கூடிய நேரம் தாங்க இந்த நேரம். உறவினர் வகையில் கொஞ்சம் உங்களுக்கு பாதிப்பு இருக்குது. உறவினர் வகையில் பொறுத்த வரைக்குமே பணம் செலவாகக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது. அந்த வகையில் கவனம் பாருங்கள். கூட்டாளிகள் வகையில் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். அதிக செலவு இருக்கிறதுனால மனசில் கொஞ்சம் பாரம் இருந்துக்கிட்டே இருக்கும். பெரும்பாலும் உங்களுக்கு இந்த நேரம் பண தேவைங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. அதனால் முடிஞ்ச வரைக்குமே சிக்கனமாக இருக்க பாருங்கள். மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. குடும்ப வாழ்க்கையில் பெருசாக முன்னாடி அளவுக்கு பாதிப்பு இல்லை. எக்காரணத்தை கொண்டு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே வாழ்க்கை துணைக்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்காதீங்க. எதுவாக இருந்தாலும் வாழ்க்கை துணைக்கிட்ட பகிர்ந்துக்க பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, மனசில் சந்தோஷம் உண்டாக்கி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளோட நிலை எடுத்துக்கிட்டாலுமே இந்த நேரம் பெருசாக பாதிப்புங்கிறது மகர ராசி அன்பர்களுக்கு இல்லைன்னு சொல்லலாங்க. இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு தொந்தரவுங்கிறது கொடுத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. உடல்நல பாதிப்பு, இல்லைன்னா கீழே விழுந்து அடிபடுறது, ஏதாவது வம்பு சண்டை மாதிரியான பிரச்சனை எல்லாமே கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த மாதிரியான பாதிப்பு இல்லை. நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் குழந்தைகளோட நிலையை பொறுத்த வரைக்குமே. அதே மாதிரி குழந்தைகளுக்காக நீங்கள் இந்த நேரம் எந்த முயற்சி செஞ்சாலுமே அது சிறப்பான பலனை தரக்கூடிய அமைப்பாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. தொடர்ந்து இந்த நேரம் செவ்வாய் பாகிஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு வகையில் சிறப்பு தாங்க. நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் இந்த வகையில் உங்களுக்கு சிறப்பு. எதுனா வீடு நிலம் சம்மந்தப்பட்ட விஷயம் வாங்குறது, இந்த தடை எல்லாமே நீங்கும். சுக்கரன் அமர்ந்து உங்கள் ராசி இந்த நேரம் பார்க்கக்கூடிய அமைப்பு, 7ஆம் இடத்துல பார்க்கக்கூடிய அமைப்பு. இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே இந்த ஆடை ஆபரணம் சம்மந்தப்பட்ட விஷயம், இந்த சம்மந்தப்பட்ட தொழில் எல்லாமே சிறப்பாக இருக்கும். உணவு சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு லாபம் தரக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. 6ல் குரு அமர்ந்து உங்கள் ராசியை தனக்குடும்ப ராசியை பார்க்குறதால 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கெடுபலன்கள் எல்லாமே குறைஞ்சி வரக்கூடிய நேரம் தான் குடும்ப வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே.
உங்களுக்கு புகழ்ங்கிறது எந்த இடத்துலையும் மங்காது, சிறப்பாக இருக்குது. புதன் மறைஞ்சிருந்தாலுமே இந்த நேரம் உங்களுக்கு உங்கள் புத்திசாலித்தனத்தால் நிறைய விஷயங்கள் உங்களால் சாதிக்க முடியும். நிறைய வாய்ப்புகள் வர காத்திருக்குது. வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்க பாருங்கள். பெண்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த நேரம் சுய தொழில் செய்யணும்னு முயற்சி செஞ்சீங்கன்னா நீங்கள் இந்த நேரம் உங்கள் சக்திக்குண்டானதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். உங்கள் முயற்சிங்கிறது பழிக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. எக்காரணத்தை கொண்டும் இந்த நேரம் கொஞ்சம் நீங்கள் வாய்க்கு வந்ததை பேசக்கூடாதுங்க. இந்த நேரம் கொஞ்சம் கவனமாக இருங்க. நகைச்சுவாக பேசுறது வேற, ஆனால் அது கொஞ்சம் பாதிப்பு தர மாதிரி தான் அமைஞ்சிருக்குது. அதனால பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்க பாருங்கள். ரொம்ப முக்கியமாக நீங்கள் கேட்காத விஷயத்த மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்கிறது வேண்டாம். ஏன்னா தப்பான செய்தியை நிஜம்னு நம்பி உங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நிறைய பாதிப்பு தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த விஷயத்தில் கவனம் பாருங்கள். கொஞ்சம் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு ஏற்படும். முடிஞ்ச வரைக்குமே மகர ராசிக்காரங்க இந்த நேரம் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உடல் ஆரோக்கியத்தில் இந்த உப்பு புளிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தை கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்கள். அதே மாதிரி வெளியூர் பயணங்கிறது நேரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சொத்து வீடு சம்மந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே தடங்கிறது இல்லை. தொழில் வியாபாரத்தில் சிறப்பாக இருக்குது. வேலையிலுமே இந்த நேரம் கூட வேலை செய்யக்கூடியவங்களுடைய உதவி கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் நீங்கள் அலைச்சல் படுற மாதிரி தான் இருக்கும். வேலை விஷயமா வெளியூர் போகிறது, குடும்பத்தில் வாழ்க்கை துணை மூலமாக நன்மை கிடைக்கிறது, அதில் எந்த தடையுமே இல்லை. இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. தடைப்பட்டு வந்த காரியம் கூட கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா இந்த நேரம் சிறப்பான பலன் பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சுபகாரம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன மனசாப சண்டை வந்தாலுமே அன்பு எந்த வகையிலும் பாதிக்கப்படாது. இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. வாழ்க்கை துணை உங்கள் சொல் பேச்சு கேட்டு நடப்பாங்க. அது ஒரு வகையில் உங்களுக்கு திருப்தி தான். உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக இந்த நேரம் பெருசாக பாதிப்புங்கிறது இல்லை. அதே மாதிரி பெண்களுக்கு இந்த நேரம் பண வரவு நீங்கள் எதிர்பார்க்குறபடி இருக்குங்க. எடுக்கிற காரியம் சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உங்கள் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். அதிகாலை நேரத்தில் சின்ன சின்ன உடற்பயிற்சி செய்கிறது, இந்த யோகா தியானம் மாதிரியான விஷயங்களை நீங்கள் செஞ்சுட்டு வரது பெண்களுக்கு இந்த நேரம் அவசியம். ஏன்னா மனக்குழப்பங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால இந்த நேரம் மனக்குழப்பத்தாலே இந்த நேரம் கொஞ்சம் உடல்நிலை பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு, மனநிலையிலுமே ஒரு நிலைங்கிறது இருக்காது. அதனால் சின்ன சின்ன உடற்பயிற்சி கொடுக்க பாருங்கள். யோகா தியானம் மாதிரியான விஷயங்களை செய்ய பாருங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு கை கொடுக்கும். ரொம்ப முக்கியமாக இந்த சொந்த பந்த வகையில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நீங்கள் வீண் வரட்டு கௌரவம் பார்க்க வேண்டாம். பொறுமையாக இருக்க பாருங்கள். தொடர்ந்து நல்ல வாய்ப்புங்கிறது உங்களுக்கு இந்த நேரம் குடும்ப வாழ்க்கையிலும் சரி தொழில் வாழ்க்கையிலும் சரி சிறப்பாக தான் இருக்குது. கவனம் கொடுத்தா போதும். எதுவும் அப்புறம் பார்த்துக்கலாங்கிறத விட்டுட்டு கொஞ்சம் அப்போதைக்கு கவனம் கொடுத்தீங்கன்னா சிறப்பான பலன்கிறது பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது மகர ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி நட்சத்திர ரீதியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படிப்பட்ட பலனை மகர ராசி அன்பர்கள் பெற போகிறீங்கன்னா உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பான பலன் தாங்க. வாகன யோகம் சிறப்பாக இருக்குது. கொஞ்சம் வீட்டில் இருக்கக்கூடியவங்களோட வீட்டில் பெரியவங்களோட வாக்குவாதத்தை தவிர்க்க பாருங்கள். முக்கியமாக தந்தையோட வாக்குவாதம் செய்கிறது வேண்டாம். அதே மாதிரி வெளி நபர்கிட்ட பழகிறப்ப சரி எதிர்பாலின வகையிலும் சரி கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். ஆனால் நீங்கள் நினைக்கிற காரியங்கள் நடக்கும். நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கக்கூடிய காலகட்டம். அதனால் நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்த பாருங்கள். இந்த நேரங்கிறது சேமிப்பு செய்ய முடியாது. செலவு உங்களால் எந்த வகையில் நீங்கள் குறைக்கணும்னு நினச்சாலுமே கொஞ்சம் செலவு இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த விஷயத்தில் கவனம் கொடுக்க பாருங்கள். திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் மனசில் கொஞ்சம் குழப்பம் இருக்குங்க. அடிக்கடி சந்தேகம் வரும். அதை அப்போதைக்கு நீங்கள் நீக்கிக்கிறது நல்லது. மனசில் போட்டு நீங்கள் அதிகப்படியான அழுத்தத்தை ஏற்படுத்த வேண்டாம். அதே மாதிரி எந்த காரியத்தையுமே முன்னாடி திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக முன்னேற்றம் உண்டு. பல சிக்கலான பிரச்சனைகளுக்கு தீர்வு பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது நேரம் அமைஞ்சிருக்குது. பண வரவு சிறப்பாக இருக்குது. திறமை சிறப்பாக இருக்கிறதால எங்கே போனாலும் மதிப்பு மரியாதை உண்டாகும். புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான். எடுக்கிற காரியத்திலுமே எந்த தடையும் இல்லை. சிறப்பாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு பேச்சில் எந்த அளவுக்கு இனிமை கூட்டிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லா காரியமும் கை கூடி வரும். ஆன்மீக எண்ணம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி இந்த நேரம் வாகன யோகம் சிறப்பாக இருக்குது. ஆனால் வாகன பயணத்தில் கவனமாக இருக்க பாருங்கள். உங்கள் பொருட்களை உடைமைகளை கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். இந்த ஆயுதம் நெருப்பு இந்த மாதிரி விஷயத்தை கையாளுறப்ப கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். மற்றபடி இந்த காலகட்டம் உங்களுக்குமே சிறப்பான பலனை தரக்கூடிய வாய்ப்பாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி மகர ராசி அன்புகள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 12வது ராசியில் 10வது வரக்கூடிய இந்த மகர ராசி அன்புகள் இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் செவ்வாயோடைய தாக்கங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால நீங்கள் என்ன தான் பொறுத்த வரைக்குமே நீங்கள் தெம்பாக இருந்தாலுமே மனங்கிறது கொஞ்சம் நேரம் ஒரு நிலையில் இருக்காது. செவ்வாய் பகவான் பொறுத்த வரைக்குமே ஒரு போராட்டத்தை உங்களுக்கு கொடுத்து போராடக்கூடிய தன்மை தருவார். அதனால் இந்த நேரம் நீங்கள் தொடர்ந்து செவ்வாய் பகவானுக்கு தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. ரொம்ப முக்கியமாக உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு இந்த நேரம் வழிபாடு செய்கிறத மறக்கக்கூடாது. குலதெய்வ அனுகிரகம் இருக்கிறதுனால தான் பல பிரச்சனை தாண்டி நீங்கள் இந்த நேரம் நீங்கள் பல தடைகளை தாண்டி நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிச்சுட்ருக்குறீங்க. அதனால் குலதெய்வ வழிபாட்டை மறந்துடாதீங்க. குலதெய்வ கோவிலுக்கு சர்க்கரை பொங்கல் படையிலிட்டு இந்த நேரம் வழிபாடு செய்கிறது நல்லது.
வீட்டிலுமே இந்த நேரம் நீங்கள் சர்க்கரை பொங்கல் படையிலிட்டு வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்க பாருங்கள். அது கண்டிப்பாக நல்ல பலனை தரும். முடிஞ்சவங்க நீங்கள் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு இந்த நேரம் போயிட்டு வர பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. சனிக்கிழமையானா நீங்கள் சனி பகவானுக்கு தீப ஏற்றி, இந்த நாட்கள் மட்டும் இல்லை எந்த நாட்களுமே தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வருது ஒரு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மிக எளிமையான பரிகாரம் பார்த்தீங்கன்னா, மகர ராசி என்பவர்கள் வெள்ளிக்கிழமைகளை வெத்தலை மேலே நாட்டு சக்கரை இல்லைன்னா பனவெல்லம் இதை நீங்கள் வச்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்தில் நீங்கள் போய் வழிபாடு செஞ்சு அதை பிரசாதமாக நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். இப்படி செய்கிறப்ப கண்டிப்பாக நல்ல பலன் தரக்கூடிய அமைப்புங்கிறது நேரம் உண்டாகும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. முதல் வேலையாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. நன்றி நண்பர்களே.